வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி ஆஸ் வெல் அஸ் எம்ஃபார்ம் நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க நண்பர்கள். அதற்குரிய கேள்விகள் என்ன, அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி 15 டேஸ்க்கு மேலே ஆகுது ஃபார் எம்ஃபார்ம் கோர்ஸ், அதாவது எம்ஃபார்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்து சர்டிஃபிகேட்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எங்கே அப்படின்னா டிஎம்ஏலேருந்து. ஸோ திருப்பி அனுப்புனதுக்கப்புறமும் எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கு என்ன சொல்யூஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம அஃபிஷியலான இமெயில் அட்ரஸ் இருக்கும், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், அதாவது நம்மளோட செலெக்ஷன் கமிட்டிக்கு அஃபிஷியலான இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அவங்கள்ட்ட நேரில் போய் நம்ம தெளிவு பெறலாம். அப்படி இல்லைன்னா அதில் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ கிளியரான டாக்குமெண்ட்ஸ் நம்ம சென்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்தராக என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். அதற்காக ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நேரில் போய் பார்க்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம். அடுத்து டிப்ளமா இன் ஃபார்மசி கவுன்சிலிங் அப்ளை பண்ண எப்போ டேட் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் டிப்ளமா இன் ஃபார்மசி போல் டிஃபார்ம் டு பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரிக்கு தான் கவுன்சிலிங் டைம் கொடுத்துருக்காங்க. எம்ஃபார்முக்கும் நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிப்ளமா இன் ஃபார்மசிக்கு இன்னும் டேட் வரல. ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வரலாம். 1 வீக்குக்கு மேலே இருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் அந்த மாதிரி டைமில் தான் வந்தது. இயர் எண்டில் தான் டிப்ளமா இன் ஃபார்மசிக்கு அப்ளிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்னும் நமக்கு வரல. நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேயே நமக்கு அஃபிஷியலாக சொல்லுவாங்க. நம்ம அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹூ ஹேட் ரிட்டன் கர்நாடகா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கா இல்லை எந்த ஸ்டேட் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய தமிழ்நாடு மாணவ செல்வங்களுக்காக வேண்டிய உள்ள இன்ஃபர்மேஷன் தான் அது என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் அப்டேட், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருந்தது இல்லையா, அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தோம். அது நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு லிங்க்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். கர்நாடகா அப்படின்னு பார்க்கும்போது செப்பரேட்டாக அதுக்குன்னு சொல்லி சில செலெக்ஷன் கமிட்டி இல்லை கவுன்சில் இருக்கலாம். அதன் மூலமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நர்சிங் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்க் எந்த வெப்சைட் எப்படி எடுக்கணும், எதில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பேங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் லைப்ரரி, விர்ச்சுவல் லைப்ரரி, அதில் போயிட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் மெடிக்கல், டென்டல், அப்புறம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், பேராமெடிக்கல்னு இருக்கும். அதில் நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் நேம் அதில் இருக்கும். யூஜி, பிஜி எல்லாமே இருக்கும். நீங்கள் நர்சிங் கேட்குறீங்க, இல்லை பிஃபார்ம் கேட்குறீங்க, இல்லை ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, எந்த கோர்ஸாக இருந்தாலும் அந்த கோர்ஸ் பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகாடமிக் இயர்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த அகாடமிக் இயரில் இருந்து எது முடியுது வரைக்கும் கொஸ்டின் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதிலிருந்து சாப்டர்ஸ் வைஸ் இல்லை யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி படிக்கிறது மூலமாக ஈஸியாக அவங்க சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.